ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தினமும் நம்ம பால் ஆடையை எடுத்து எப்படி அதை நம்ம பட்டரும் நெய்யும் செய்யாதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்துலையே ஏற்கனவே முதல் நாளே பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் நமக்கு ஆடை வந்திருக்கு பாருங்கள். அந்த ஆடைகளில் இந்த மாதிரி கரண்டியில் நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் பால் வரும், பரவாயில்ல. பால் வந்தாலும் பரவாயில்ல, அதையும் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங்கில் நம்ம டீ போடுவோம்ல, அந்த பாலை காய்ச்சி இது மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஆடைகள்லாம் நம்ம இது மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை எப்படி பட்டர் ஆக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நமக்கு இந்த பாத்திரத்து நிறையா நமக்கு ஆடை எடுத்து வச்சுருக்கோம். இப்போது இந்த ஆடையை எடுக்கிறதுக்கு பாருங்கள், எடுக்கிறதுக்கு வராது. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இங்கே வாங்கின பசு மாட்டுப்பால் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே கொடுத்துட்றாங்க. அதனால் அதோட ஆடை பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கும். பால் காய்ச்சி அந்த பாலை சூடாக இருக்கும்போதே மூடிடாமல் நம்ம ஓப்பன்லேயே வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு 1 ஹவர்லேயே நமக்கு ஆடை இது மாதிரி வந்துடும். இது மாதிரி நம்ம ஆடைகளை சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்மளே வீட்டில் எல்லாமே செஞ்சிடலாம். இப்போது நான் ஒரு 3 பேஜாக எடுத்துக்கிறேன். இப்போது இதில் ஐஸ் க்யூப்ஸ் பார்த்திங்கன்னா நான் 2 கை போட்டிருக்கேன். சேர்த்துட்டு நான் ஏற்கனவே பாத்திரத்தை தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே நல்லா உள்ளுக்க வச்சு எடுத்திருக்கேன். இப்போது அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். நமக்கு 2 பாத்திரத்தில் நமக்கு ஐஸ் தண்ணி வேணும், கோல்டு வாட்டர் வேணும். இப்போது இதை மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் வாங்க. இப்போது மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் அடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி நமக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸும் கொஞ்சம் கோல்டு வாட்டரும் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி வந்துடும், நமக்கு பட்டர் வந்துடும். இப்போது நம்ம கையில் கொஞ்சமாக கூலிங் தண்ணியை கையில் எடுத்துகிட்டு நம்ம தொட்டோம் அப்படின்னா நமக்கு தனியாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம அழகாக அதில் இருக்க பாலெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறணும். இது மாதிரி 2 பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அந்த பால் நம்ம நல்லா உடச்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் போட்டுக்கிறேன். ஏற்கனவே இந்த போட்டது பத்தலை, அதனால் நான் 3 பேஜாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் இந்த மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணியில் போட்டுட்டு நல்லா உடச்சி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். நல்லா கூலிங்காக இருக்கணும் பாருங்கள். நம்ம கையில் ஒட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா இன்னொரு கூலிங் தண்ணி இருக்கும்ல, அப்போ நம்ம கையை உள்ளுக்க டிப் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஒட்டாது. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா அடித்து பிழிஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போது எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம உருக வச்சிடலாம். இது அந்த பட்டரை அப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம எல்லாமே நெய்யாக உருக்கிறதுனாலும் இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அகலமான பாத்திரம் இல்லை பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நமக்கு நல்லா பொங்கி வரும். இப்போது நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது மாதிரி கொதிக்க வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா பால் திரிஞ்சு வரும் இல்லையா, அதே மாதிரி திரிஞ்சு நமக்கு வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதே மாதிரி நம்ம நல்லா நமக்கு நெய் தெளிஞ்சு வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முருங்கை இலை சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வச்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும்போது கூட ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நமக்கு கூலாயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நெய் தயாராகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இது ஹோம்மேட் நெய், ஆரோக்கியமானது. இப்போது நான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலையே பால் ஆடையை வச்சு இதை நம்ம இதை எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான நெய் தயாராகிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஹோம்மேட்
நெய் தயாராகிருச்சு. இதே மாதிரி நீங்களும் பால் ஆடையை வச்சு எடுத்து நெய் செஞ்சு பாருங்கள். பட்டரும் நமக்கு கிடைக்கும், நெய்யும் கிடைக்கும். இதில் நமக்கு 2 பெனிஃபிட்டு. பட்டர் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையானதை எடுத்து வச்சுட்டு இது மாதிரி நம்ம நெய் உருக்கி வச்சுக்கலாம். நமக்கு சூப்பராக இப்போது நெய் தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.